கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நயன்தாரா அவர்கள் அவங்களோட வீட்டு மொட்டை மாடியிலேயே அவங்களோட ஆபீஸ் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. சோ என்னோட மிகப்பெரிய ட்ரீம் வந்து இப்போ நான் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி நயன்தாரா அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ஆபீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு மேக்கிங் வீடியோ மாதிரியான கான்செப்ட்ல பண்ணியிருந்திருக்காங்க. நயன்தாரா அவர்கள் ஒரு சில போட்டோஸையும் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சோ அந்த போட்டோஸ்ல வந்துட்டு நயன்தாரா அவர்கள் ஸ்பெசிபிக்கா அவங்களே ஒரு ஒரு இடத்துக்கும் போய் நிறைய ப்ராடக்ட்ஸை அவங்களே சூஸ் பண்ணி வாங்கிட்டும் வந்து இந்த இடத்துல பிளேஸும் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆபீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு தமிழ்நாடு, இந்தியா மட்டும் இல்லாம 2-3 ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் வந்து ஒரு சில பொருட்களை வந்து ஸ்பெசிபிக்கா இங்க வரவழைச்சிருக்காங்க. இந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன பொருளும் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிபிக்கா டிசைனும் பண்ணி இருந்திருக்காங்க நயன்தாரா அவர்கள். அது மட்டும் இல்லாம நயன்தாரா அவர்கள் இந்த பில்டிங் கட்ட ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து முடியிற வரைக்கும் ஒரு ஒரு நாளும் அந்த இடத்துல போய் நின்று எல்லா ஒர்க்கும் எப்படி போகுது அண்ட் ஏதாவது கரெக்ஷன் தான் உடனே ஸ்பாட்ல சொல்லி அதை மாத்தவும் செஞ்சிருக்காங்க. சோ இது மூலமா வந்து நயன்தாரா அவர்களுக்கு வந்து இந்த ஆபீஸ் வந்து எவ்வளவு ஸ்பெஷல் அவங்களுக்கு அண்ட் இது வந்து அவங்களோட எவ்வளவு பெரிய ட்ரீம் அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. அண்ட் அவங்களோட ட்ரீம் ஒன்னு ஒன்னா ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வர நேரத்துல இந்த ஆபீஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீம் வந்துட்டு ஃபுல்ஃபில்லும் பண்ணி இருந்திருக்காங்க. சோ இந்த ஆபீஸ் வந்து கூடிய சீக்கிரத்துல அவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸோட ஆபீஸா மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நயன்தாரா அவர்களோட பர்சனல் ஆபீஸாவும் இது மாறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ் சினிமா வந்து என்ன ஒரு கண்டிஷன்ல சார் 4 மாசமா தெரியறதுக்கு படமே வரல. மலையாளத்தை பத்தி சொல்ல வேணாம். மஞ்சள் மொபைல் ஸ்ப்ரே சொல்லிட்டு வரிசையா பிரமேகம் அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா விஜய் சார் நடிக்கும் போதுன்னா ஒரு மாசான படம், சயின்ஸ் ஃபிக்ஷன் அதெல்லாம் ரொம்ப ஓவர் கற்பனையா இருக்கு. சார் பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாரு. கத்தி படத்துல ஞாபகம் இருக்கா? டபுள் ஆக்ஷன் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. விஜய் சார் வந்து 360 டிகிரி எடுத்திருக்காங்க. பேரலாவே அப்பாவும் மகனும் டிராவல் பண்ண எப்படி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து அக்ஷய் அவர்கள் வந்து அவருடைய இன்டர்வியூ சொல்றாரு, என் படம் வந்து 500 கோடியில செலவு பண்றேன் அப்படின்னு ஒரு விருப்பத்தை உருவாக்கினா தானே டிஜிட்டல் ரேட் நல்லா வைக்க முடியும். வினோத் அவர்களோட சேர்ந்து தான் விஜய் சார் பண்ணுவார். எப்படிப்பட்ட படமா இருக்கும்? ஒரு இந்தியன் மாதிரி, ஒரு ரமணா மாதிரி. இப்ப 4 பேருக்கே நம்ம வந்து தலை சித்தது வந்து இப்ப ரஜினி சார் அதை பண்ணிட்டு எம்ஜிஆர் அவர்கள் முன்னாடி இப்படி விஜய் சார் பண்ணிட்டு டெல்லி வந்து டெஃபினட்டா ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இப்ப விஜய் சாரோட சேர்த்து ஏதாவது கூட்டணி பண்ண போறாங்களா இல்ல விஜய் சார் 5வது கூட்டணியா இருக்கும்? அதாவது ஒரு எம்எல்ஏ சீட்ல 20 கோடி செலவு பண்ற அளவு கெப்பாசிட்டி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டு இந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்கு இந்த காசு இல்லை அப்படின்னு ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் எப்படி சொல்றாருன்னா வீட்டு சாதாரண மக்கள் எல்லாம் எப்படி யோசிக்கணும், நம்ம போய் எலெக்ஷன் எப்படி கண்டெஸ்ட் பண்ண முடியும்? ஒரு பார்ட்டி சீட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்கற கேள்வி நல்லா செலவு பண்ணி